அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கிரன் அங்கு உச்சம் பெறுகிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக ஆளப்போகிறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் எந்தெந்த பணிகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தற்போது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் மிக வலுவாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் வலம் வர போகிறார். எனவே இந்த வேலை என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் அங்கு உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இனி எல்லாமே சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரம்மாண்ட வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரமான வாழ்க்கை போன்ற அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அள்ளி கொடுக்கும். ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நல்ல பலன் கிடைப்பதில் தடை ஏற்படுங்க. தற்போது அவர் மிக வலுவாக மிகவும் சாதகமற்ற இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் அவர் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது அந்த இடத்தில் விதிவிலக்காக உச்சம் பெறுகிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு விதத்தில் நன்மை. அங்கு உச்சம் பெறுவது எதிர்பாராத மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். பொதுவாகவே மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் என்றால் அது சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்று நேர்கதியில் வலம் வருவதை விட வக்ரகதியிலும் வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி நகரும் போதும் அபரிவிதமான நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே மிக சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாழ போகிறான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் அனுகிரகையால் மிக சிறப்பான மாறுதல், நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுதல் போன்றவை வலுவாக கிடைக்கும். இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது தசாபுத்திகளில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக கிடைக்குங்க. பொதுவாக இந்த தருணத்தில் சுக்கிர திசை நடைபெறக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில பொன் பொருள் சேர்க்கை, புதிய நிலம், வீடு, வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி நடைபெற்றாலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் சுக்கிர புக்தி நடைபெற்றாலும் கூட இந்த தருணத்தில் நினைத்தபடியே நினைத்த காரியங்களை செய்து முடித்து அதன் பலனை இரட்டிப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், வீண் விரய செலவுகள், அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே சுக்கிரனின் அமைப்பால் மிக அற்புதமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆண்டு முழுவதுமே சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் 4 மாதம் மட்டுமல்ல ஆண்டு முழுவதுமே நல்ல மாற்றத்தை மிக சிறப்பான வகையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிக நன்மைகளை இந்த தருணத்தில் உறுதியாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிக்கும். நிச்சயமாக தடை தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய பல நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வரும். புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைவாக கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அனுகூலமாக தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும்
கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய வீண் கருத்து மோதல்கள் விலகுங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். தவறான வரனை நிச்சயிக்காமல் நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கிறது. புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் குருவும் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக மிக சிறப்பான அதிரடியான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உத்தியோகத்துல மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்குங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட, பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அதற்கான பலன் நிறைவாக கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும், மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான பாராட்டுகள் மற்றும் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைய போகிறது. தன்னிகரற்ற முறையில் சிறப்பான வளர்ச்சியை சுக்கிரனினுடைய உச்சமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இனி எல்லாமே சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான விசா உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான காலகட்டமாக உள்ளது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உச்சம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்து அஷ்டமத்தில் உச்சம் பெறும்போது சப்தமத்தில் சனி இருக்கிறார். அதே சமயம் கர்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனுகூலமான நல்ல மாற்றங்களை தொழில்துறையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உச்சம் உறுதிப்படுத்துகிறது. புதிய முயற்சிகளை அளவிட அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் எதையும் திட்டமிட்டு செய்தால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் மீண்டும் பரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. பெரிய அளவிலான தடை தாமதங்கள் கட்டுக்குள் வரும். பண வசதி அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் புகழ், பெயர், வளர்ச்சிக்கான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் உச்சமானது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மாற்று கட்சியில் இருப்பவர்கள் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெண்மணிகளுக்கு உருவாக்கி கொடுக்கும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சி தடையில்லாமல் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் சில பிரம்மாண்டமான விரய செலவுகளும் அதன் காரணமாக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கைகூடும்.